MS Excel number format. இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸை பார்த்துடலாம். இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து டைம் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், சயின்டிஃபிக், டெக்ஸ்ட். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நார்மலாக அந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு பர்சன்டேஜ் கால்குலேஷன் வந்து தெரியாது, இல்லை குழப்பம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து ஒரு பேக்கில் வந்து மொத்தம் 100 சாக்லேட் இருக்குது. அந்த 100 சாக்லேட்டில் 10 சாக்லேட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா எடுத்துட்டேன். அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எப்போவுமே டோட்டல் கன்சியூம்டு அது மேலேயும் டிவைட் பை எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போது டோட்டல் கன்சியூம்டுங்கிறது 10, டோட்டல் இருந்தது எவ்வளோ 100. ஸோ எப்படின்னாக்கா சும்மா ஜஸ்ட்டு 10 டிவைட் பை 100 இதுக்கு ஈக்குவல். இது எங்கே எப்படி இருக்கு? 0.1 இன்டூ ஸ்டார் போட்டு 100. நம்ம ஃபார்முலா போகலை, இருந்தாலும் இது நார்மலாக ஒரு நோட் பேடில் டைப் பண்ணுற மாதிரி. ஸோ இது 10ன்னு போட்டிருக்கு, ஆனால் 10% அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும். இதை எப்படி பண்ணலான்னா, ஈக்குவல் டு திஸ் டிவைட் பை திஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஆனால் இது காட்டுறது வந்து டிவிஷன் மட்டும்தான். இன்டூ 100 அப்படின்னு போட்டால் 10 மட்டும்தான் வந்துச்சு. எனக்கு இது சிம்பிளோட வேணும், இது வந்து பர்சன்டேஜ் குறிக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. இதுக்கு டெசிமல் வேல்யூ நீங்கள் வேல்யூ பொறுத்து இருக்கு. இப்போ 9 கொடுத்தேன்னா 9%. இப்போ 9.9 99 எடுத்திருக்கேன், 85.5. ஸோ பர்சன்டேஜ் காட்டுது. இப்போ 100 கொடுத்தனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறேன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு அப்படியே கீழே வேணும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே வேணும், காப்பி பேஸ்ட்டும் பண்ணலாம். Ctrl+C Ctrl+V கொடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னக்கா Ctrl+D அப்படின்றதையும் கொடுக்கலாம். ஓகேயா? இப்போ இங்கே என்ன பண்ணுறேனாக்கா, என்கிட்ட வந்து 50 இருக்குது. அதில் வந்து நான் 24 எடுத்துட்டேன் நான். ஸோ கண்டுபிடிக்கும் போது 48 அப்படிங்கிறது கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். இது கூட நீங்கள் மென்டலாக என்ன பண்ணலாம், நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணிடலாம். இங்கே கஷ்டப்படுவோம். இங்கே 547 இருக்குது, அதை 128 அப்படின்னா ஸோ இந்த பாயிண்டோட வர்றது வந்து இங்கே காட்டிடும் உங்களுக்கு. ஸோ இந்த காலம் வந்து இங்கே வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல, எந்த ஃபார்முலா இங்கே மீன் பண்ணல. இங்கே இருக்கக்கூடிய காலம் வந்து பர்சன்டேஜில் எனக்கு காட்டு அப்படிங்கிறதா இந்த ஃபார்மேட்டோட மெயின் அப்ஜெக்டிவ். ரைட்டா? ஸோ இது சிம்பிள் ஃபார்மேட். நெக்ஸ்ட் இந்த ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், 1 1/2 2.5 2.3 அப்படிங்கிறத இப்போ 0.5 2.5 அப்படிங்கிறது 0.5 என்ன சொல்லுவோம்னாக்கா, அதை வந்து டிவைட் பை 2 இல்லைங்களா, 1/2. புரியல எனக்கு. என்ன பண்றேன் அப்படின்னா 1.5 அப்படிங்கிறது இருக்குங்க, சரியா? இதை என்ன பண்றேன், இந்த செல்ல இருக்கக்கூடிய வேல்யூவை இங்க பாருங்க 1.5 திரும்ப அதே தான் டைப் பண்றேன், ஒன்றும் பண்ணல. இங்க போயிட்டு இது ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். 1/2. அப்போ இது வேல்யூ அப்படின்னாக்கா 1 பாயிண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஹோல் நம்பரு, இது அப்படியே இருக்கும். இது வந்து இந்த ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடிய 1/2. 1 டிவைட் பை 2 எவ்வளவு? 0.5 இல்லையா? பாருங்க 1 டிவைட் பை 2 கொடுக்குறேன் நான், 0.5. ஸோ 1.5ங்கிறத இதை 1/2வா இங்கே ரெப்ரசென்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்தது 1.9 அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா, ஃப்ராக்ஷனாக கொடுக்கும்போது எப்படி எடுத்துக்கும், 9 வந்து டிவைட் பண்ண எப்படி வரும் அப்படிங்க. ஸோ 8 டிவைட் பை 9 போட்டிங்கனாக்கா 0.9 அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. ரைட்டா? ஸோ ஈக்குவல் டு 8 டிவைட் பை 9. ஸோ 0.888 வருது. இதை ரவுண்ட் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு? 9.9. ஸோ இப்போ இந்த 1.9க்கு ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃப்ராக்ஷனில் டிஸ்பிளே பண்ண, அவ்வளோதான். இங்கே எந்த ஒரு ஆக்ஷன் நடக்கல. இந்த ஃபார்மேட்டிங் எல்லாமே வந்து இந்த ஃபார்மேட்டில் எனக்கு காட்டுன்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் சயின்டிஃபிக். சயின்டிஃபிக்கு நம்ம ஒரு வேல்யூ நம்ம வந்து இனிஷியல் கிளாஸில் பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம்? டைப் பண்ணும் பொழுது இதில் வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ், அதாவது லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் உங்களுக்கு? +E அப்படின்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு. ஆதார் நம்பர் டைப் பண்ணுறோம். ஆதார் நம்பர் எத்தனை டிஜிட்டு? 12 டிஜிட்டு. அந்த 12 டிஜிட் அடிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கொடுத்து என்டர் கொடுக்குறேன் நான். என்னாச்சு உங்களுக்கு? ஸோ இந்த வேல்யூ E+11, அதாவது இந்த +11 அப்படிங்கிறது என்னக்கா, ஸோ 1+11, அதாவது இந்த ப்ளஸ்க்கு அப்புறம் இருக்கிறதோட +1 ஆட் ஆயிருக்கு. மொத்தம் டோட்டல் 12 டிஜிட்னு அர்த்தம். இப்போ எத்தனை டிஜிட் எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, சும்மா நான் ரஃபாக அதிகமாக அடிக்கிறேன். நான் அடிச்சு என்டர் கொடுக்குறேன். ஸோ டோட்டல் கவுண்ட் என்ன? 18 + 1 அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரைட்டா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட். சரிங்களா? இந்த சயின்டிஃபிக் அப்படிங்கிறது பாருங்க. இப்போ வந்து 1 2 3 4 5 ஒரு 5 டிஜிட் தான் இருக்கு.
ஆனா நான் என்ன பண்றேன், இதை நான் வந்து ஒரு சயின்டிஃபிக்னு கொடுத்துறேன் நான். ஓகே, பாருங்க 555 மொத்தம் 6 டிஜிட் இருக்கு. ஆனா என்னாச்சு 5.5 அடுத்தது ஏன் 6 மாறிச்சு அப்படின்னா 5 பிளஸ் அபோவ் வரது எல்லாமே ஒரு நம்பரை மாத்திப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட்ல இ பிளஸ் 5 டிஜிட் இருக்குன்னு அர்த்தம். இந்த செல்லை போய் கிளிக் பண்ணி பாருங்க, டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இந்த செல்லை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க, வித் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க நார்மல் நம்பர் அப்படின்னாவோ இல்லை ஜென்ரல்னாவோ இல்லை அடுத்தது அப்படின்னா டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்கு, மாத்தினீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் போயிடும். ஸோ எனக்கு பர்பஸாவே இந்த ஃபார்மேட்ல வேணும். எப்போ ஆட்டோமேட்டிக்கா மாறும், லென்த் அதிகமாகும் பட்சத்தில். 1 கொடுத்த பார்த்தேன் 2 டிஜிட், 1 2 மாறல, 1 2 3 1 2 3 4 6 7 8. ஸோ 8 டிஜிட் வரும்போது மாறுதான். இப்போ அதுவா மாறுதா இல்லை லென்த் பத்தலையான்னு தெரியல. பாருங்க, இந்த காலமோட வித் பத்தல. 9 10 11 12. ஸோ எவ்வளோதான் லென்த் இருந்தாலும் நமக்கு வந்து 11 டிஜிட் வரைக்கும் எடுத்துக்கும். 12th டிஜிட் அப்போ என்ன ஆயிடுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த சயின்டிஃபிக் மெத்தடில் மாறிடும். ஆனால் இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்குங்க, ஜென்ரல் சொல்லி இருக்குது. இப்போ நான் வந்து பர்பஸாவே மாற்றணும் அப்படிங்கிறது தான் நான் அடுத்த கண்டிஷன். இப்போ எனக்கு வந்து ஒரே 5 டிஜிட் தான் இருக்கு, 1 2 3 4 5. இதை எனக்கு வந்து பர்பஸாவே சயின்டிஃபிக் மெத்தடில் காட்டு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ எல்லாமே நம்ம எல்லாருக்கும் பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக இருக்க டெக்ஸ்ட் எனி ஃபார்மேட். இப்போ நான் டைம் வச்சிருக்கேன் 1:30 அப்படின்னு கொடுத்துட்டேன். இது டைம் ஃபார்மேட்ல இருக்கு, மேலே கஸ்டம் சொல்லி இருக்குது. இப்போ நான் வந்து பர்பஸாவே நான் டைம் மாத்திட்டேன் நான். இப்போ இது எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா மாறிடும். ஆனால் இது கன்வர்ஷன் கேட்பீங்க, 0.0625 இருக்குன்னா அந்த கன்வர்ஷன் வேற ஏதோ ஃபேக்டர்ல மாறுது. இப்போ வந்து 12:55 அப்படின்னு இருக்கு, இதை நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல மாத்துறேன். ஓகே, ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. இதில் கூட எல்லா கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம். இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, இந்த நம்பர் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு ஸ்டெப்ல பண்ணலாம். எந்த ஒரு டெக்ஸ்ட்லையுமே எனக்கு ஃபார்மேட் மாற்றக்கூடாது. எனக்கு வந்து இங்கே எந்த ஃபார்மேட்டை பற்றி கவலை கிடையாது. நான் என்ன டைப் பண்ணணும் அப்படியே இருக்கணும், ஆசிடிஸ் இருக்கணும்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. லென்த்தாக இருக்கலாம், ஆல்ஃபா நியூமெரிக்கா இருக்கலாம், இல்லை நம்பர்ஸ் என்ன இருந்தாலும் சரி, அது என்ன இருக்கோ அப்படியே வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்ல சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம். நான் டைப் பண்ணிட்டே வரேன், ஹோம்ல போயிட்டு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தனா அப்படியே இருக்கும். இது ஒரு மெத்தட். நம்பர் 2 வந்து இன்னொரு மெத்தட் வந்து இந்த கஸ்டம் அப்படிங்கிறத போய் பார்க்க போறோம். எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு 15 டிஜிட் நம்பர் இருக்கும். அப்போ 15 டிஜிட் நம்பர் இல்லைன்னா நீ வந்து ஆட் பண்ணிக்கோ அந்த நம்பரை, அதாவது சஃபிக்ஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. சரிங்களா, பாருங்க எங்கனாக்கா இப்போ எனக்கு வந்து 1 2 3 டிஜிட் தான் இருக்கு. அடுத்ததுல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 டிஜிட் இருக்கு. இப்போ என்னாச்சு, உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியலுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்றேனாக்கா கொடுத்தா எடுத்துக்கும். ஆனா சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டா எனக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போனென்ஷியல் போகுமே தவிர, ஆனா இந்த செல்லோ இந்த காலம் இந்த என்டையர் காலம் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா 12 டிஜிட் இருக்கணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்றேன். இப்போ பாருங்க, இதுல ஒரு 6 டிஜிட் இருக்கு, இதுல வந்து 7 டிஜிட் இருக்கு, இதுல 12 டிஜிட் இருக்கு. ஆனா இந்த ஃபிக்ஸ்டா 12 டிஜிட் வரணும் அப்படிங்கிறதுக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம். எங்கனாக்கா இந்த கஸ்டமைஸ் பட்டன் இருக்கு இல்லையா, ஆட்டோ நம்பரிங், இதை கிளிக் பண்ணாலும் சரி, நீங்க லாஸ்ட்ல போயிட்டு மோர் ஃபார்மேட். இப்போ எக்ஸல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது மட்டும் சமயத்தில் டிலே ஆகும், சமயத்தில் எக்ஸலே ஹேங் ஆக வாய்ப்பு இருக்கு, க்ளோஸ் பண்ற ஸ்டேஜ் கூட வரலாம். அதனால ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க கஸ்டம் போங்க. கஸ்டம் போயிட்டு இதுல வந்து டீட்டெயிலா நம்ம கொஞ்சம் அடுத்த நேற்றுக்கு டேட் வரைக்கும் பார்த்தோம். இந்த அதே மாதிரி பர்சன்டேஜ் அதுதான், எத்தனை டெசிமல் வேணும், ஃப்ராக்ஷன்ஸ் எத்தனை டெசிமல் வேணும், என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. சயின்டிஃபிக்கும் அதே மாதிரி தான், எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்புறம் சயின்டிஃபிக் வேணும். டெக்ஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது, ஸ்பெஷல்ல ஒன்றும் கிடையாது, கஸ்டம். இந்த கஸ்டம் என்ன பண்றேனாக்கா எனக்கு எத்தனை டிஜிட், 12 டிஜிட்டா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஜீரோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் நான். ஸோ என்னாச்சு, ப்ரெஃபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்ல ஜீரோஸ் ஆட் ஆயிடும். ஸோ இங்க இருக்கக்கூடிய டிஜிட் என்னாச்சுனாக்கா அந்த 12 டிஜிட்ங்கிறது மெயின்டைன் ஆகுமே தவிர இங்க கொடுக்கக்கூடிய சிங்கிள் கோட்ஸ் அப்படிங்கிறது வேற. சிங்கிள் கோட்ஸ்னா என்ன இருந்தாலும் அந்த ஃபார்மேட் மாறக்கூடாது, டெக்ஸ்ட் வேல்யூ மாறக்கூடாதுன்றதுக்கும் இந்த டிஜிட் அதாவது அந்த லென்த் மாறக்கூடாதுன்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து 1 மட்டும் கொடுக்குறேன், ஃப்ரெண்ட் ஆட் ஆயிடுச்சா, 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கொடுக்குறேன் நான். இப்போ அதே இன்னும் 2 டிஜிட் ஆட் பண்றேன், ஒரே ஒரு டிஜிட் ஆட் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ல ஒரு டிஜிட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேல நம்பர் ஆட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது பாருங்க. எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சா,
என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இங்க நான் சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கல, இங்க நம்பர் ஃபார்மேட்டும் கொடுக்கல. நான் எவ்வளவு நம்பர் கொடுத்தாலும் அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வரும். ரைட்டா? ஆனா என்ன ஆச்சு உங்களுக்கு, இங்க நம்பர் கொடுக்க எக்ஸ்போனன்ஷியல் வந்துடும் உங்களுக்கு +21. ஸோ மொத்தம் 21 கேரக்டர்ஸ் +1 22 கேரக்டர்ஸ் இருக்கு, எடுத்துக்காது. அப்ப என்ன பண்ணணும், இங்க போயிட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஃப்ராக்ஷனா எக்ஸ்போனன்ஷியல் மாறிடும், ஆனா எடுத்துக்காது. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல நார்மலா அந்த கஸ்டம் ஃபார்மேட் இருக்கக்கூடாது, இந்த இதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? சரி, இதை அன்டூ பண்ணா மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லாட்டி இது என்ன நம்பர் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஓகே, அதனால கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா கொடுக்கணும். ஸோ இந்த நம்பர் ஃபார்மேட்ல எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ எப்படி நேற்றுக்கு பார்த்ததுல வந்து இந்த டிஜிட் பார்க்குற மாதிரி ப்ரெஸ் பண்ணோடனே இது ஷார்ட்கட், வேற ஒன்றும் கிடையாது. பர்சன்டேஜ் வேணா ஷார்ட்கட்டு, டாலர் சிம்பிள்ஸ், அக்கௌண்டிங் வேணா ஷார்ட்கட், அவ்வளோதான். இது நீங்கள் மவுஸில் போய் இங்கே கிளிக் பண்ணுறதும் இது ஒன்று. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சிம்பிளாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.